திருப்பத்தூர் ஆர்ஓ குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுமக்களே இயக்கலாம். உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவராமன் நவநீத பாலன் தொடர்ந்த பொதுநல வழக்கில் முக்கிய தீர்ப்பு. திருப்பத்தூர் பேரூராட்சி மீது மீண்டும் எழும் கேள்விகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் காளியம்மன் கோவில் தெரு மற்றும் சந்தைப்பேட்டை பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள ஆர்ஓ குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர கோரி திருப்பத்தூரைச் சேர்ந்த எஸ். சிவராமன் மற்றும் எம். நவநீத பாலன் ஆகியோர் தாக்கல் செய்த பொதுநல வழக்குகளில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது. வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய திட்டத்தின் தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் கடந்த 2012ஆம் ஆண்டு திருப்பத்தூர் மற்றும் மம்சாபுரம் ஆகிய 2 பகுதிகளில் முன்னோடி பைலட் திட்டமாக ஆர்ஓ குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். திட்டத்தின்படி முதல் 2 ஆண்டுகள் மத்திய அரசே நிலையத்தை இயக்கியதுடன் பின்னர் திருப்பத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் பொறுப்பேற்று தொடர்ந்து இயக்க வேண்டியிருந்தது. ஆனால் பேரூராட்சி பொறுப்பேற்க முன்வராததால் மத்திய அரசு மேலும் 3 ஆண்டுகள் திட்டத்தை நீட்டித்து செயல்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகும் திருப்பத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் நிலையத்தை ஏற்று இயக்க நடவடிக்கை எடுக்காததால் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயலிழந்து பயன்பாடின்றி கிடப்பதாகவும் நிலையத்தின் சாவி பேரூராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மனுதாரர்கள் விரும்பினால் திருப்பத்தூர் பேரூராட்சியை அணுகி சாவியை பெற்று பொதுநல நோக்கில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனினும் நிலையத்தை இயக்குவதால் மனுதாரர்களுக்கு அதன் மீது எந்தவித உரிமையும் உருவாகாது என்றும் அவர்கள் பொதுநல சேவையில் ஈடுபடும் நல்லெண்ண தொண்டர்களாக மட்டுமே கருதப்படுவார்கள் என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனை அடுத்து 2 பொதுநல வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டன. இந்த தீர்ப்பை தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளாக பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்ட ஆர்ஓ குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாமல் இருந்தபோதும் அதை மீண்டும் இயக்க திருப்பத்தூர் பேரூராட்சி ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் மீண்டும் வலுவாக எழுந்துள்ளது. மேலும் அரசின் இந்த பொதுநல திட்டம் செயலிழந்தால் தனியார் குடிநீர் விற்பனைக்கு சாதகமான சூழல் உருவாகாதா என்ற சந்தேகத்தையும் சிலர் முன்வைக்கின்றனர். இந்த சந்தேகங்கள் தொடர்பாக திருப்பத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் இந்த திட்டம் ஏன் நீண்ட காலமாக செயல்படாமல் இருந்தது என்பது குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து பல ஆண்டுகளாக மூடிக்கிடக்கும் ஆர்ஓ குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருமா அல்லது அதை நேரடியாக திருப்பத்தூர் பேரூராட்சியே மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்குமா என்பது தற்போது பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.